महाशिवरात्रि होगा तब सूर्यवंशी बच्चों का क्या जिम्मेवारी होगा? எப்பொழுது மகாசிவராத்திரி நடக்குமோ அப்பொழுது சூரியவம்சி குழந்தைகளுடைய என்ன பொறுப்பு இருக்குன்னு கேக்குறாங்க. असल सूर्यवंशी कितने हैं? அசலான சூரியவம்சிகள் எத்தனை பேர் ஆவாங்க? असल யாரோ 4 லட்சம் சொல்றாங்க. அதுக்கு பாபா கேக்குறாரு, உண்மையான சூரியவம்சிகள் वो सूर्यवंशी असल होंगे, யாரு அசலான சூரியவம்சிகளாக இருப்பார்களோ वो 84 जन्मों में அவர்கள் 84 பிறவிகளில் बाप के साथी होकर के रहेंगे, தந்தைக்கு துணையாளியாக ஆகிட்டு இருப்பாங்களா या और धर्मों से कन्वर्ट होंगे? இல்லையானால் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆவாங்களா? वो कितने? 50,000। யாரோ 50,000 சொன்னாங்க. பாபா கேக்குறாரு எத்தனை பேரு? யாரோ 50,000 சொன்னாங்க. பாபா சொல்றாரு 50,000-ஆ? महाशिवरात्रि होगी எப்பொழுது மகாசிவராத்திரி நடக்குமோ तो शिव की अष्टमूर्तियां लाई हुई हैं। அப்பொழுது சிவனுடைய 8 மூர்த்திகள் என்று பாடப்பட்டிருக்கிறது. अष्टदेवों के रूप में। அஷ்ட தேவதைகளின் ரூபத்தில். वो एक ही परिवार की इकाई होगी। அது ஒரே குடும்பத்தினுடைய கூட்டமாக இருக்கும். छोटी सी राजधानी बनेगी। ஒரு சிறிய ராஜதானி தான் உருவாகும். वो नई सृष्टि की அந்த புதிய உலகத்தில் जो नई राजधानी बनेगी वो எந்த புதிய ராஜதானி என்பது உருவாகுமோ एकदम संपूर्ण होनी चाहिए या उसमें कोई डिफेक्ट होना चाहिए? அது முழுமையாக சம்பன்னமாக இருக்க வேண்டுமா இல்லையானால் ஏதாவது குறை இருக்க வேண்டுமா? एकदम संपूर्ण। அது ஒரேடியாக சம்பூர்ணமாக இருக்கணும். 0.1% भी अगर डिफेक्ट होगा ஒருவேளை 0.1% கூட டிஃபெக்ட் அதாவது குறைகள் இருந்துச்சுன்னா तो नई सृष्टि नहीं कही जाएगी। அப்பொழுது அதை புதிய உலகம் என்று சொல்ல முடியாது. अब तुम्हारा प्रश्न क्या है? இப்பொழுது உங்களுடைய கேள்வி என்ன? सूर्यवंशी बच्चों की जिम्मेवारी क्या होगी? अब बताओ जिम्मेवारी क्या होगी? சூரியவம்சி குழந்தைகளுடைய பொறுப்பு என்ன இருக்கும்னு கேட்டாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, இப்ப நீங்களே சொல்லுங்க என்ன பொறுப்பு இருக்கும்னு. எல்லாரும் சொல்றாங்க தந்தைக்கு தொழிலாளியாக இருப்பாங்க. பாபா சொல்றாரு ஆமா. माया किसी को छोड़ती नहीं है। பலே மாயை யாரையுமே விடுவதில்லை. एकदम आखिरी जन्म में तो जाकर के साफ को पड़ी लेती। ஒரேடியாக கடைசி பிரிவில் சென்றுவிட்டு அனைவரையும் பிடித்துக் கொள்கிறது. यूपी की माताएं तो आज तक भी गीत गाती है, माया नजरिया मारी गई। யூபியில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் இன்றைய நாள் வரை கூட பாட்டை பாடுகிறார்கள். ब्रह्मा को मारी, மாயை அடித்து விட்டது. विष्णु को मारी, शंकर की दाढ़ी हिलाई गई। பிரம்மாவை அடித்து விட்டது, விஷ்ணுவை அடித்து விட்டது மற்றும் சங்கருடைய தாடியை அசைத்து விட்டது. उनको मार नहीं सकी लेकिन दाढ़ी तो हिलाई। சங்கரை அதால் அடிக்க முடியவில்லை, ஆனால் தாடியை அசைத்து விட்டது. तो बताओ ஆகவே சொல்லுங்கள், अष्टदेवों को छोड़ेगी? அஷ்ட தேவதைகளை விடுமா? उनको भी नहीं छोड़ती। அவர்களை கூட விடுவதில்லை. भले थोड़े समय के लिए ऐसा होता है, பலை குறைந்த காலத்திற்காக அப்படி நடக்குது. अभी हुआ तो அப்பொழுது கூட அப்படி நடந்தது இல்லையா? तो बीज रूप में उन धर्मों में कन्वर्ट होने के वो संस्कार कुछ समय के ஆகவே விதை ரூபத்தில் அந்தந்த தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுவதற்காக சம்ஸ்காரம் बीज रूप में उन अष्टदेवों में भी पड़े रहते हैं। ஏதோ கொஞ்ச ரூபத்தில் விதை ரூபத்தில் அந்த அஷ்ட தேவதைகளில் கூட இருக்கிறது.
बाकी 84 जन्मों में तो वो पूरे सहयोगी बनकर के रहे। அதை தவிர 84 பிறவிகளில் அவர்கள் முழுமையாக சகயோகியாகத்தான் இருப்பாங்க. आज्ञाकारी, वफादार, கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள், நேர்மையானவர்கள், फरमानबरदार, ईमानदार, கட்டளையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் மற்றும் நம்பிக்கை உள்ளவர்கள். क्या जिम्मेवारी है सूर्यवंशियों की? ஆகவே சூரியவம்சிகளின் பொறுப்பு என்ன? हैं? हाँ, தந்தைக்கு சகயோகி ஆகுவதன் பதில் கொடுக்கறாங்க. பாபா சொல்றாரு, ஆமா. जब बोल दिया, எப்பொழுது சொல்லிவிட்டாரு, मुरली में ही बता दिया, முரளியிலே சொல்லிவிட்டார். इस सृष्टि पर सदा कायम कोई चीज नहीं है। இந்த உலகத்தில் எப்பொழுதுமே நிலைந்திருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை. सदा कायम कौन है? எப்பொழுதுமே நிலைந்திருக்கக்கூடியவர் யாரு? अष्टदेव भी सदा कायम नहीं। அஷ்ட தேவதைகள் கூட எப்பொழுதுமே இருக்க மாட்டார்கள். एक शिव बाबा ही सदा कायम है। ஒரே ஒரு சிவ பாபா தான் எப்பொழுதுமே இருக்கிறார். जो सदा कायम है उसका साथी बन करके रहना चाहिए ना। ஆகவே யார் எப்பொழுதுமே நிலைந்திருக்கிறாரோ அவருடைய துணையாளியாக இருக்கணும் இல்லையா? आज्ञाकारी, वफादार, फरमानबरदार बन करके रहना चाहिए ना। கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்கள், நேர்மை உள்ளவர்கள், கட்டளையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? ये खास जिम्मेवारी है। இதுதான் விசேஷமான ஒரு பொறுப்பாகும்.